Good morning, friends. Very good morning. Very happy to see. வந்து லைவ் வந்தாச்சு வந்து ஓகே ஃப்ரெண்ட் வந்து ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வந்து நம்ம பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எழுத்து இலக்கணம். ஸோ எழுத்து இலக்கணத்தில் 2 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்றத வந்து இன்றைய வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் வந்து. ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்? ஆடிபிளாக இருக்கா? நான் பேசுறது கிளியராக கேட்குதா வந்து? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுறது கிளியராக கேட்குதா? ஆடிபிளாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட். குட் மார்னிங் டு ஆல். ஓகே ஆடிபிளாக இருக்கு. ஓகே எனக்கு ஆடிபிளாக தான் இருக்குது. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ அதில் வந்து நமக்கு வந்து அலகு 1 முதல் 7 வரை உள்ள பாடத்தலைப்புகள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக வந்து என்ன பண்ணணும்னா எழுத்து இலக்கணம்னா என்ன, சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பாணி இப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிராமர் வந்து நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா கிராமர் அதை தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே நேரத்தில் 15 கேள்விகள் கேட்கப்படக்கூடிய வந்து இலக்கியமும் தமிழறிஞர்கள் அப்படின்ற நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து யூனிட் 6லயும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால அந்த பார்ட் இங்கே 15 கேள்வி கேட்டாலும் அங்கே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் அப்படின்றது வந்து நம்ம இங்கே படிக்க போகிற அந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு இருக்குல்ல. ஸோ அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இங்கே அதாவது திருக்குறள், அறநூல்கள், 17 கீழ்கணக்குகள், தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழியின் தொடர்பான செய்திகள், நூலாசிரியர் இந்த தலைப்பு இருக்குல்ல. ஸோ இதை வந்து படிக்கிறதுனால நமக்கு வந்து யூனிட் 6 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்விகள் அங்கிருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆக மொத்தம் வந்து நம்மளோட அப்ரோச் அப்படின்றது இலக்கணம், அப்புறம் இலக்கியம், தமிழ் தொண்டு சொல்லி நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ எஸ்டர்டே வந்து நம்ம ஷெட்யூல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேசிஸ் தான் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க உள்ள தலைப்பு, முதல் தலைப்பா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து எழுத்து இலக்கணம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த எழுத்து இலக்கணத்தில் முதல் வந்து 2 தலைப்புகளாக இருக்கக்கூடிய வந்து எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த முதல் எழுத்து, சார்பு எழுத்து அப்படின்றது வந்து பார்க்க போறோம். எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்ற 2 டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ அதோட நம்ம என்ன பார்க்க போறோம் சேர்த்து அப்படின்னா வந்து இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து திருக்குறள் வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். திருக்குறள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது தொடர்புடைய செய்திகள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஸோ முதல் தலைப்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்துல வந்து முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து பார்த்துருக்கோம். அது வந்து டீட்டெயிலாக நம்ம கிராமர் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுல முக்கியமானதா என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது வரும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க நான் எதெல்லாம் மார்க் பண்ணணும் அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்டதா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இங்க கிளாஸ் வந்து இருக்கிறேன். ஸோ அந்த பேசிஸ்ல அதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வேற எதெல்லாம் கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ நம்ம அதையும் வந்து பார்க்க போறோம். அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தான் முழுக்க அப்ரோச் பண்ண போறோம். நம்ம டார்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு நாள் நீங்க தமிழ் வகுப்பு அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து 2 கொஸ்டின் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப 50 நாட்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட தான் நான் வந்து அப்ரோச் பண்றேன். ஸோ அப்போ இன்னைக்கு நடத்துறதுல இருந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் அப்படின்ற ஒரு இலக்கோட நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வகுப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி 1.5 மார்க் அப்படின்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிட்டாலும் சரிதான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வகுப்புகள் அப்படின்னு மட்டும் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 3 கேள்விகள் அப்படின்றதான் வந்து இலக்கா வச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கிளாஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் ஒரு கிளாஸ் அட்டன் பண்றீங்க, அடுத்து ஜிகே அட்டன் பண்றீங்க, அடுத்து மேக்ஸ் அட்டன் பண்றீங்கன்னா நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா இந்த 3 கிளாஸ்ல இருந்து 3 கேள்வி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம டோட்டலா நம்பர் ஆஃப் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம வந்து 150 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வகுப்புகள் அப்படின்னு நம்ம டோட்டலா வந்து பார்க்கிறோம். ஏன்னா 3 × 50 போட்டா 150 வருது. இந்த பேட்டர்ல நம்ம போகும்போது நம்ம மினிமம் இலக்கா வந்து கிளாஸ் அட்டன் பண்றது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் 150 போட்டுடலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ரிமைனிங் 30 என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உடனே வந்து பயப்படாதீங்க. ரிமைனிங் 30க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பிராக்டிஸ் கண்டிப்பா பண்ணணும். அப்ப டெஸ்ட் பிராக்டிஸ்ல வந்து அடிஷனலா சில அது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चनல வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்க புக்ல எடுத்து எழுதுறது இல்ல உங்களுடைய நோட்ஸ் வந்து எழுதுறது அப்படின்றது வந்து பண்ணணும். அதே மாதிரி டெஸ்ட் டிஸ்கஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவாங்க. அதையும் நீங்க எடுத்து எழுதுறீங்க. சோ அப்ப அது கவர் ஆகும் வந்து. சோ அப்ப அங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த 150 அப்படின்றதுல இருந்து புஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 160 165 சொல்லி கொண்டு போலாம். அதுக்கு அடுத்து என்னன்னா PYQ அப்படின்றது நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். நம்ம அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பு முடிய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு PDF ஃபார்மட்ல கொடுத்துருவேன். சோ அந்த PDFல இருக்கிறத போயிட்டு நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு அதுல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு, எதெல்லாம் உங்களால ஆன்சர் பண்ண முடியலையோ வந்து சோ அதை என்ன பண்ணலாம் வட்டமிட்டு அந்த வட்டமிட்டதை வந்து எடுத்துட்டு வந்து உங்களுடைய நோட்ஸ்லயோ அல்லது நம்மளோட அகாடமி புத்தகம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து எழுதுறது அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா போதும். சோ அப்ப நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நேற்று சொல்லி இருந்ததுதான் எப்படி வந்து நம்ம 180 வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம டார்கெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 180 கொஸ்டின் வந்து கரெக்டா போடணும். எதுக்குன்னா 200க்கு அப்படி சொல்லி பார்க்குறோம்.
போறோம். அப்படி போடும்போது தான் முதல் நாள்லயே வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவுன்சிலிங்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான போஸ்டிங் உங்களுடைய மாவட்டத்துல நீங்க எந்த பகுதியில் இருக்கணும் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து விஓ ஆகணும், ஜூனியர் ரெசிடென்ட் ஆகணும், டைபிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய கனவு வந்து நினைவாகணும் அப்படின்னா நம்ம 180 வந்து டார்கெட்டா வந்து வச்சுக்கலாம். ஒண்ணு. சோ இப்போ இதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வகுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 50 நாட்கள் வந்து 3 வகுப்புகள் அப்படின்னு 150 கிளாஸ். அப்ப 150 கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மொத்தம் 150 வகுப்புகள் வந்து நீங்க அட்டன் பண்ண போறீங்க. சோ அந்த 150 வகுப்புகள்ல இருந்து எத்தனை கேள்வி அப்படின்னா வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 150 क्वेश्चंस வந்து இதுல இருந்து வரணும் அப்படின்ற ஒரு இலக்கோட தான் நம்ம வந்து வகுப்பு வந்து கொண்டு போறோம் வந்து மினிமம். அப்ப ரிமைனிங் வந்து 30 क्वेश्चंஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னா வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாதிரி தேர்வு எழுதி பாக்குறது அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அப்ப மாதிரி தேர்வு எழுதாம ஏன்னா நம்ம வகுப்பு அட்டன் பண்ணிட்டேன், நான் நோட்ஸ் எடுத்துட்டேன், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நான் எக்ஸாம் போறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இந்த பயிற்சி எல்லாமே எதுக்காக, இந்த கிளாஸ் அட்டன் பண்றது எதுக்காக, நீங்க படிக்கிறது எதுக்காக, ரிவிஷன் பண்றது எதுக்காக அப்படின்னா வந்து எக்ஸாம் நல்லா எழுதுறேன். அப்ப எக்ஸாமுக்கான பிராக்டிஸ் அந்த 200 क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணாம நம்ம டைரக்டா எக்ஸாம் போக முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம படிக்கிறது எல்லாமே சரியா இருக்கும். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கேட்கறது குழப்பறது இருக்கவே போறதில்ல. ஆனா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், மாத்தி கேட்கறது குழப்பறது, அதாவது தவறானது எது வந்து பொறுத்துக்க, காலவரிசை படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வந்து அப்படி கேட்கும்போது அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன தேவை, மாதிரி தேர்வு. அப்ப இந்த மாதிரி தேர்வுல இருந்து நமக்கு வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள், மாதிரி தேர்வுகள் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால இது நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அடிஷனலா ஒரு 20 क्वेश्चन இன்க்ரீஸ் ஆகும். ஆனா பேஸ் என்ன 150 கேள்வி எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னா நம்ம வகுப்புல இருந்து தான் வரப்போகுது. இதை நல்ல தரவா நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா அது முடியும். அப்ப மாதிரி தேர்வுகள் நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால ஒரு 20 क्वेश्चंस அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போடலாம். வந்து அடுத்து வந்து பிவைக்யூ வந்து சோ முந்தைய ஆண்டு வந்து இருக்கு இல்லீங்களா, சோ அந்த முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து சோ அந்த வினாத்தாள் எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு தடவை ஃபுல்லா எப்ப பண்ணணும் அதுனா முதல்ல பண்ணக்கூடாது. முதல்ல நான் தான் பண்ணணும். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் क्वेश्चनலாம் பார்த்துட்டு எப்படி கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, எது இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து நடத்துறது என்னோட வேலை. வந்து அப்ப உங்களோட வேலை என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்றது அல்லது புத்தகத்துல அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்றது, நல்லா ரிவிஷன் பண்றது அப்படின்றது உங்களோட வேலை. வந்து அப்படி ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாதிரி தேர்வு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். வந்து வாரம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். வந்து நம்ம ஆப்லயும் இருக்கு, நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 20 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா நம்ம போடுறதுக்கு நம்ம உங்களுடைய நோட்ஸ் அல்லது நம்மளுடைய புத்தகம் இருக்கு அப்படின்னா அதை நல்லா ரிவைஸ் பண்ணும்போது அதுல இருந்து 150யோ அந்த 20 கேள்வி அதுல இருந்து கொண்டு முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வினாக்களை வந்து நம்ம வந்து பாக்குறதுனால பார்த்துட்டு அதுல எதெல்லாம் வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியல. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சயின்ஸ் ஃபுல்லாவே என்ன பண்ணணும்னா क्वेश्चंस ஃபுல்லாவே ஒரு தடவை பாக்குறது. கடைசியா ஒரு நான் என்ன சொல்றேன்னா ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வினாத்தாள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சோ அந்த வினாக்கள் வந்து பாக்குறது, பார்த்துட்டு அது எதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதோ பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய நோட்ஸ்லயும் புத்தகத்திலயும் இருக்குன்னு அர்த்தம். எது பண்ண முடியலையோ அதை மட்டம் விட்டுட்டு திருப்பி 2வது ரவுண்ட்ல வந்து திருப்பி ஒரு தடவை படிக்கிறீங்க. படிக்கும் போது கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நோட் பண்ண வேண்டியது இல்ல ஃபேக்டா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க நோட்ஸ்ல அல்லது புத்தகத்துல எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து முடிஞ்சிடும். வந்து சோ அப்ப அதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு 10 கேள்வி 10 क्वेश्चंस வந்து சோ அப்ப அந்த 180 அப்படின்றது நம்ம அச்சீவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மெத்தடும் சேர்ந்தாதான் நம்ம 180 போட முடியும் அப்படின்னு பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுனால சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியம் இல்லாதது அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்றதுல இருந்து வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது எங்க கவர் ஆகும் அப்படின்னா இந்த 2 இடத்துல கவர் ஆகும். வந்து அப்ப நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்ப ஃபில் ஆகும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 தான் ஃப்ரெண்ட். வந்து நம்ம வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்கிறது, இல்ல நான் புக்கை மட்டும் நான் படிக்கிறேன், இல்ல நான் டெஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல இருக்கிறத மட்டும் நான் வந்து வாசிச்சுட்டு போறேன், இல்ல ப்ரீவியஸ் क्वेश्चन மட்டும் பண்றேன் அப்படின்னு பண்ணவே கூடாது. வந்து சோ அப்ப மெத்தட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ், அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்றீங்க, அதுல புக்ல அண்டர்லைன் பண்றீங்க, அதை நல்லா ரிவைஸ் பண்றீங்க, அதை ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா மாதிரி தேர்வு போட்டு பார்க்கறது. மாதிரி தேர்வு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் முடிய என்ன பண்ணணும் முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு 5000 क्वेश्चंस கொடுக்க போறேன் ஃப்ரெண்ட். வந்து PDF ஃபார்மட்ல கொடுக்க போறேன். சோ அந்த क्वेश्चंस என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே ரீட் பண்றீங்க. ரீட் பண்ணிட்டு அதுல எதெல்லாம் உங்களுக்கு தெரியல, எதெல்லாம் நீங்க வந்து ஆன்சர் தெரியலையோ அதை மட்டும் வட்டமிட்டுறீங்க. திருப்பி ஒரு தடவை அதை ரீட் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா அதுல கான்செப்டா இருந்ததுன்னா அங்கேயே புரிஞ்சிருச்சு, நம்ம நோட் பண்ண வேண்டியதுல அதுல ஃபேக்டா இருக்கு, வந்து மறந்துரும், இயர் இருக்கு, டேட்டா இருக்கு, நம்பர் இருக்கு, பர்சனுடைய பேர் இருக்கு, அல்லது வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து புத்தகத்துல எழுதுறது அப்படின்றத பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட். வந்து சோ அப்ப மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமா நம்ம அப்கமிங் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். இது எந்த ஒரு சந்தேகமும் வேண்டியது இல்ல. ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸாம் தான் இது அப்படின்னா குரூப் 4 அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அவசியம். அந்த ஸ்ட்ராட்டஜி
ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த பேட்டர்ல இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ முந்தைய ஆண்டு வினாக்கள் இப்போ போய் பாருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா பார்த்தா புரியாது. அதுமாதிரி எந்த சப்ஜெக்ட்னே சிலதெல்லாம் தெரியாது. சிலது வந்து யூனிட் 6ல வருமா அல்லது யூனிட் 3ல வருமா, ஏன்னா ஹிஸ்ட்ரி இங்கேயும் ஹிஸ்ட்ரி இருக்கு அங்கேயும் ஹிஸ்ட்ரி இருக்கு, அந்த குழப்பம் இருக்கும் வந்து. சரி, அப்புறம் வந்து சில இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லயும் இருக்கும், சில இது ஜாகிரபிலையும் இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம இப்போ சப்ஜெக்ட் படிக்காம பிவைக்யூ பார்க்கறது அப்படின்னு கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு வர்றது நோக்கமே என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டா முதல்ல அவங்க ஈஸி பண்றது ஃபர்ஸ்ட் வந்து. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த சப்ஜெக்ட்ல எது இம்பார்ட்டன்ட் பேஸ்ட் ஆன் பிவைக்யூ முந்தைய ஆண்டு வினாக்கள் எப்படி கேட்டிருக்காங்க அதை பொறுத்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அப்ப அதை நல்லா தரவா ரிவைஸ் பண்றீங்க. அதை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாதிரி தேர்வு எழுதி பார்த்துடுறீங்க. அப்ப கொஸ்டின்னா இப்படிதான் இருக்கும், இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு, இப்படிதான் கேட்பாங்க, இப்படிதான் குழப்புவாங்க, நம்ம இப்படிதான் சரியா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்டிஸ் எடுத்துறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஒரு 5000 கொஸ்டின்ஸ் வந்து ஓவராலா நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு சில கேள்வி எல்லாம் அப்படியே அதுல கேட்டது போய் முந்தைய ஆண்டுல கேட்டது அப்படியே திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. அதே எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் எந்த ஏரியால இருந்து கேட்டிருக்காலும் எந்த டாபிக்ல இருந்து கேட்டாலும் அந்த டாபிக்ல இருந்து அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னும் சரியா நம்ம ஆன்சர் பண்ண வாய்ப்பு. அப்ப அந்த 180 கொஸ்டினை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்கு இந்த 3 மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கிளாஸ் அட்டன் பண்றது, நோட்ஸ் எடுக்கிறது, இல்லை புக்கில் அண்டர்லைன் பண்றது, ரிவிஷன் பண்றது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது, ஃபைனலா பிவைக்யூ பார்க்க. இந்த மூணுத்தையும் நம்ம சொன்ன இது எல்லாமே இந்த ஆர்டர்ல பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமா வந்து நம்ம இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு 12 வாரம் இருக்கு ஃப்ரெண்ட். இந்த 12 வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பா செயல்பட்டோம் அப்படின்னா 3 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இலக்கை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கணும். 3 மாசம் போதுமா குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னா தாராளமா போதும் வந்து. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு தரத்துல தான் கேள்வி இருக்க போகுது. ஸோ அப்ப நம்ம இதுல என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னும் போது கிளாஸ் அட்டன் பண்றீங்க, அடுத்து நோட்ஸ் மேக்கிங் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா என்ன புக்ல வந்து ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிட்டு அதை மட்டும் படிச்சா கூட போதும், டைம் சேவ் பண்ணிக்கலாம். பார்ட் டைமா படிக்கிறேன், ஒர்க் போயிட்டு படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நோட்ஸ் எடுக்க டைமே இருக்காது உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க புக்ல அண்டர்லைன் பண்றது ஹைலைட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து என்னன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது, ஃபைனலா வந்து பிவைக்யூ பார்க்கறது. இந்த பேட்டர்ல போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் வந்து. இல்ல நான் வந்து இதை விட்டுட்டு நான் வந்து மொத்தமா படிக்க போறேன், 3 யூனிட் தானே கேட்கறாங்க அதிகமா, அதுல ஃபுல்லா மார்க் வாங்கினாவே போதும், அப்ப 20 20 15 அப்படி சொல்லிட்டு பாலிட்டி எக்கனாமி கடைசி யூனிட் 6 எடுத்துனா 55 போடுறது கஷ்டம், கண்டிப்பா கஷ்டம் வந்து. ஏன்னா அப்படி நம்ம கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே பொறுத்தவரையும் அந்த மாதிரி வைக்கவும் மாட்டாங்க. அப்ப 90% தான் நம்ம அதுல வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப 55 கேள்வி கேட்டாலும் அதுல கண்டிப்பா ஒரு 5 கேள்விகள் அப்படின்னு நம்ம போட முடியாது, டஃபா வைப்பாங்க, இல்லை ஆன்சர் தப்பா இருக்கும், இல்லை கொஸ்டினே தப்பா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போயிடாதீங்க. நான் என்னால வந்து எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸுக்கும் போயிடக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதனால நம்ம கிளாஸ் எப்படி போட்டிருக்கோம்னா லாங்குவேஜ், ஜிகே அண்ட் மேக்ஸ்னு சொல்லி 3மே போட்டிருக்கோம் ஒரே நாள். அப்ப இந்த 3த்தையும் கவர் பண்ணும்போது போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் வந்து. டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, செட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா பிவைக்யூ பார்த்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா சிறப்பா இந்த எக்ஸாம் போயிட்டு நம்ம எழுதிடலாம் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 180 அப்படின்றத அச்சீவ் பண்றதுக்கான வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ வாய்ஸ் ஸ்லோவா இருக்கா ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் ஆடிபிளா இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? இங்க ஆடிபிளா இருக்கா? இப்போ பிடிஎஃப் பொறுத்தவரை இப்போ நான் கிளாஸ் என்ன எடுக்கிறனோ இந்த பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி.com சொல்லிட்டு வெப்சைட் போனீங்கன்னா அங்கேயும் இருக்கும், அங்கேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப் வந்து விஜயகுமார் அகாடமி ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்பில் போனீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும் ஃப்ரெண்ட், வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக ஃப்ரெண்ட், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், ஓகே ஓகே சரி, நம்ம இப்போ கிளாஸுக்கு போயிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி 180 கொஸ்டின்ஸ்க்கான பிளான் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கிளாஸ் தான். ஸோ இதில் எழுத்து இலக்கணம் அப்படின்னு எடுக்கும்போது முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முதல் எழுத்துனா என்ன, அதையும் நமக்கு ஒரு கேள்வி கேட்டுறோம். சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும், அது ஒரு கேள்வி கேட்டுறோம். நம்ம டார்கெட் என்ன, ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட தான் நம்ம இப்போ 3 கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். தமிழை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 கொஸ்டினாவே நம்ம வந்து போட்டுக்கலாம். 50 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கேள்வி அப்படின்ற மாதிரி இலக்கையை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பில் வந்து சிம்பிளா கொஸ்டின் என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா எழுத்து வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் எழுத்து சார்பு எழுத்து. அப்போ முதல் எழுத்துல என்னென்னலாம் வரும், சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்றதே நமக்கு வந்து கேள்வியா கேட்டுருவாங்க. ஸோ அப்போ முதல் எழுத்துக்கள் அப்படின்னும் போது என்ன எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னா என்ன சொல்லுவோம், அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு வராது. அப்போ உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னும் போது என்ன வராதுன்னா அக்கு வராது. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம வந்து பெரிய அறிவாளி ஆகணும், நாலேஜபிள் பர்சன் ஆகணும் முக்கியம் இல்லை.
எது ஆன்சரா எது எப்படி கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கான பதில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னும் போது அது என்ன எழுத்து வராதுன்னா அக்குன்ற எழுத்து வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் 12 எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கணும். மெய் எழுத்துக்கள் 18 அப்படின்னு பார்க்கணும். அப்ப மெய் எழுத்துக்கள் அப்படின்னா வந்து இந்த புள்ளி எழுத்துக்கள் தான் வந்து இப்ப கா அப்படின்னு சொல்லல, சால என்ன வரும்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். கா அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவோம். அப்ப அந்த உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம காஞ்சா சானா டானா தானா பானா அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உயிர்மை எழுத்து. அந்த உயிர்மை எழுத்துல மேல புள்ளி வச்சிங்க அப்படின்னா அதுதான் மெய் எழுத்து. அப்ப மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 18. அப்ப இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் ஆ ஆ இ அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குமா. அது மெய் எழுத்துக்கள் அப்படின்னா வந்து இக்கு இங்கு இச்சு அப்படி சொல்லி போயிட்டே இருக்குமா. சோ அப்ப இதுதான் வந்து மெய் எழுத்து. சரி, இந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து ரெண்டும் சேரும் போது தான் நம்ம என்ன சொல்றோம்னா உயிர்மை எழுத்து அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா, புரியுதா? அப்ப உயிர்மை எழுத்து அப்படின்னு அப்ப உயிர்மை எழுத்து எத்தனை இருக்குன்னா 216 இருக்குன்னு பாக்குறோம். இப்ப இங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்து அந்த 30 எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள். அப்ப முதல் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா வந்து உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் வந்து 18, ரெண்டும் சேர்ந்து 30 எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னு பாக்குறோம். அப்ப சார்பு எழுத்து அப்படின்னா என்னன்னா இதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது அப்ப பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு என்ன எது காரணமாக இருக்கு அப்படின்னா இவை காரணமாக இருக்கின்றன. எந்த எழுத்து? இந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து தான் என்னன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கு காரணமா இருக்கு. அப்ப இதை என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அது வந்து முதல் இந்த எழுத்துக்கள் வந்து காரணமா இருக்கு, அதனால இது வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப சார்பு எழுத்துக்கள் அப்படின்னும் போது என்னன்னா இந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அது மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னும் போது வந்து வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 10 வகைப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அதே முதல் எழுத்து அப்படின்னா எழுத்தே மொத்தம் 30 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முதல் எழுத்துன்னா என்ன கேட்பாங்கன்னா எத்தனை எழுத்துன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. அப்ப சார்பு எழுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை வகைப்படும் தான் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஔகார குறுக்கும், ஐகார குறுக்கும், ஔகார குறுக்கும், அகர குறுக்கும், ஆயுத குறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 வகைப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப இந்த சார்பு எழுத்துக்கள் ஏங்க எது காரணமா இருக்கு அப்படின்னா அந்த முதல் எழுத்துக்கள் வந்து காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஒவ்வொரு சார்பு எழுத்து என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இதுல முதல் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா சார்பு எழுத்துக்களின் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை அப்படின்னு பார்க்கிறோம். உயிர்மை அப்படின்னு எடுத்துக்கும் போது உயிரெழுத்து மெய் எழுத்து ஒன்னா சேருது. உயிர் எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆ ஆ இ அப்படின்னு பார்த்தோம், மொத்தம் 12 இருக்குன்னு பார்த்தோம். மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 18 எழுத்துக்கள் பார்க்கும். இப்ப இந்த ரெண்டு எழுத்து ஒன்னா சேருது அப்படின்னா ஒன்னா சேருது அப்படின்னா என்னன்னா அப்ப பெருக்கல் தான், பெருக்கு தொடர்ல வந்து சேருது. அப்ப உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 18 × 12 அப்படின்னு பாக்குறோம். மொத்தம் எத்தனை 216 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம தமிழ் மொழியை வந்து என்ன சொல்லணும் ஒரு அறிவியல் பூர்வமான மொழின்னு சொல்லுவோம். காரணம் கணிதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு உயிரெழுத்து ஏன் 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு தெரியாது. அப்ப மெய் எழுத்துக்கள் அப்படின்னு போது 18 அப்படின்னு பாக்குறோம். ஆனா இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பெருக்கி அது மூலியமா நம்ம கிடைக்கக்கூடிய இந்த 216 அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த எழுத்துக்கள் வந்து தோன்றது அப்படின்னு பார்க்கும்போது உயிரெழுத்து மெய் எழுத்து நம்ம வந்து ஒன்னா சேர்க்கிறது அப்படின்றது அது பெருக்கு தொடர்ல சேர்க்கும் போது இந்த அறிவியல் பூர்வமான ஒரு மொழியா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். மொத்த எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் உயிர்மை எழுத்துக்கள் 216. இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 247 பார்ப்போம். அப்ப அந்த கணக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, இது ரெண்டும் சேர்க்கும் போது 30 எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்ப உயிர் எழுத்துக்கள் 216. அப்ப 30 + 216 அப்படின்னு சேர்த்தீங்கன்னா 246 அப்படின்னு வரும். அது 246 வருது. ஆனா நம்ம கணக்கு தமிழ் எழுத்துக்கள் 247. அப்ப மீதி ஒரு எழுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அதுதான் ஆயுத எழுத்து அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் 12ல அக்கு வராது அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்ப அந்த 12ல அக்கு வராது அப்படின்னு அதுதான் கடைசியா நம்ம வந்து 247 எழுத்தை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் தமிழில் உள்ள எழுத்துக்கள் 247 அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப இதோட எண்ணிக்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சோ முதல்ல வந்து 12 + வந்து 18 + வந்து 216 + 1 அப்படின்னு பார்க்கறோம். அப்ப இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா 247 எழுத்துக்கள் வந்து தமிழ்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். இந்த எண்ணிக்கையே நமக்கு முக்கியமா அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் சேர்ந்த எழுத்துக்கள் ஆளும் உயிர்மை எழுத்து நம்ம சொல்லி பேர் வைக்கிறோம். ஆனா உயிர்மை எழுத்து என பெயர் பெற்றாலும் மெய் எழுத்து முதலிலும் அதுக்கடுத்து அது உயிர் எழுத்து எழுதணும். இப்ப நம்ம கா அப்படின்னும் போது வந்து என்ன சொல்லுவோம்னா இக்கு கூட்டல் ஆ தான் சொல்லுவோம். கா அப்படின்னும் போதும் இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு. அப்ப முதல்ல வந்து மெய் எழுத்து எழுதணும், அடுத்துதான் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா வந்து உயிர் எழுத்து எழுதணும். அப்ப பாத்தீங்கன்னா இக்கு + ஆ அதான் வந்து கா அப்படின்னு பார்க்கணும். அப்படிதான் நம்ம ஒழிக்க வேண்டும். ஏன்னா ப்ரொனன்சியேஷன்ல நம்ம சொல்லும் போதே அந்த ஒழிப்பு முறை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கா அப்படின்னும் போது எதுல முடியுது ஆலதான் முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஒளி அப்படின்னு அப்ப ஒளி வடிவும் மெய் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப உயிரும் மெய்யும் சேர்ந்தது
என்றாலும் உயிர்மை எழுத்தில் உள்ள உயிரெழுத்தின் மாத்திரை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அப்ப உயிரெழுத்தின் மாத்திரை இப்ப ஆ அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு மாத்திரைன்னு சொல்லலாம். அதே ஆ அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து அது வந்து நெடில் எழுத்து 2 மாத்திரை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இங்க நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப கால வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரெழுத்து இருக்குல்ல, அந்த உயிரெழுத்தை வச்சுதான் அதனுடைய மாத்திரையை வந்து நம்ம முடிவு பண்றோம். இப்ப கா அப்படின்னும் போது கால வந்து என்ன இருக்குன்னா இக்கு கூட்டல் ஆ இருக்கு. கா அப்படின்னும் போது அதுலயும் இக்கு இருக்கு. அப்ப இக்கு மாறப்போதில்லை. ஆனா அதுல முடிவுல என்ன இருக்குன்னா ஆ அப்படின்னு இருக்கு. அப்ப மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாத்திரை எப்படி சொல்லுது, இதுனா இக்கு கூட்டலா கா வந்து ஒரு மாத்திரை. காரணம் என்னன்னா அது எதுல இருக்கு அப்படின்னா உயிரெழுத்து வந்து குறில் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே வந்து கா அப்படின்னும் போது இதுல வந்து உயிரெழுத்து என்னன்னா ஆ இருக்கு வந்து. சோ அப்ப ஆ அப்படின்னும் போது நெடில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 மாத்திரை வேணும். அப்ப கால அளவு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கான கால அளவு வந்து நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து உயிரெழுத்தின் வடிவத்தை பெறாமல் மெய்யெழுத்தின் வடிவத்தை முதன்மையாக பெற்று வருகிறது அப்படிங்க. அப்ப கால அளவு பொறுத்தவரையும் உயிரெழுத்து தான் முடிவு பண்ணுது. ஆனா அதோட வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னும் போது இக்கு கூட்டல் ஆ அப்படின்னும் போது அந்த இக்குல இருக்கிற அந்த புள்ளி எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற கா தான் அதனுடைய வடிவமா இருக்கு. சோ அப்ப அதனுடைய வடிவத்தை வச்சுட்டு வர்றதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து உயிரெழுத்தின் வடிவத்தை பெறாமல் மெய்யெழுத்தின் வடிவத்தை முதன்மையாக பெற்று வரக்கூடியது எது அப்படின்னா வந்து உயிர்மை எழுத்து அப்படின்றோம். அப்ப உயிர்மை எழுத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா உயிரெழுத்துக்கான வடிவம் இருக்காது. அது என்ன வடிவமா இருக்கும், மெய் எழுத்தோட வடிவம் தான் அதுல வந்து இருக்கு அப்படிமா. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை என்ன சொல்றோம்னா சார்பு எழுத்து எனப்படும் அப்படிமா. அப்ப இந்த எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்தை சார்ந்து வருது, அதனால இது என்ன சொல்றோம்னா சார்பு எழுத்து அப்படின்னு பாக்குறோம். அந்த சார்பு எழுத்து வகையில முதல் வகையை நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா உயிர்மை அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப முதல் எழுத்துன்னு பார்க்கும்போது என்ன பார்த்துட்டோம், உயிரெழுத்து இருக்கு, மெய் எழுத்து இருக்கு. இப்ப அதற்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து உயிர்மை எழுத்து அப்படின்னு பாக்குறோம். அதனால நம்ம சார்பு எழுத்துக்களை முதல்ல வச்சு பாக்குறது உயிர்மை அப்படின்னு பாக்குறோம். அப்ப உயிரெழுத்தின் மாத்திரையை பெற்று வந்தாலும் மெய்யின் தன்மையை பெற்று வரும். அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா உயிர் மெய் வரும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப வல்லினம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 6 வந்து 6 × 12 அப்படின்னு பாக்குறோம். அதே வந்து மெல்லினம் அப்படின்னு எடுத்துட்டா 6 × 12 அண்ட் இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் 6 × 12. இது எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம நினைவில் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கசட தப்பற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா மெல்லினம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொன்னா யரள வளல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இடையினம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எழுத்துக்களை நம்ம பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேல புள்ளி வச்சுக்க வேண்டியதா. அப்ப மேல புள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மெய் எழுத்துக்கள்ல வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் நடுவில் இருக்கிறத என்ன சொல்றோம் இடையினம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெய் எழுத்துக்களை நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறோம்னா வந்து மொத்தம் 3 பிரிக்கணும். அப்ப வல்லினம் இருக்கு, மெல்லினம் இருக்கு, இடையினம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப 3 பிரிக்கணும் அப்படின்னா 18 3ஆல நீங்க வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 6 6 6ன்னு கிடைக்கும். அப்ப அந்த பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பிரிவா பிரியுதுன்னா 3 6 வந்து பிரியுது. அங்கேயும் நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த கணித அறிவியலை வந்து நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதனால தமிழ் மொழியை நம்ம அறிவியல் பூர்வமான மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இங்க நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கசட தப்பற அப்படின்னு புரோனன்சியேஷனுக்காக சொல்றேன் வந்து. அப்ப நமக்கு அங்க என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வல்லினங்கள் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கு இச்சு இட்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இக்கு இச்சு இட்டு இத்து ஓகேவா. சோ நம்ம இப்ப பார்க்கும்போது வந்து நமக்கு சிம்பிளா சொன்னா கசட தப்பற எரள வளல ஞஞன நமன அப்படின்னு நம்ம சொல்றது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா 6 எழுத்துக்கள் இருக்கு. பின்னாடி நம்ம அதை பார்க்க போறோம். சோ அந்த 6 எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 6 × 12 அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதுல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னா கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ அப்படின்னு சொல்லிட்டு 12 எழுத்துக்கள் வருது. அப்ப அந்த 6 × 12 நம்ம போடும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா வந்து 72 வருது அப்படின்னு பாக்குறோம். அப்ப 6 × 12 அப்படின்னு போட்டோம்னா 6 × 12 அப்படின்னு போட்டோம்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதே மாதிரி நம்ம என்ன சொன்னா கசட தப்பற அப்படின்னு அது வந்து வல்லினம் வந்து. மெல்லினம் அப்படின்னு சொல்லும் போது வந்து ஏரள வளல. இடையினம் அப்படின்னா ஞஞன நமன அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து நம்ம வந்து 6 × 12 போட்டா 72 எழுத்துக்கள். அதே மாதிரி இங்கே வந்து மெல்லினம் அப்படின்னா 6 × 12 போட்டா 72. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது 6 × 12 72. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா 216 எழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கும் போது இந்த உயிர்மை எழுத்துக்களை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லிட்டு மொத்தம் 3 வகையா பிரிக்கலாம். எங்க இருந்து வருது நம்ம சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்க ஒரு வகையா உயிர்மை பார்க்கணும். அந்த உயிர்மையில மொத்தம் 216 எழுத்துக்கள் நம்ம சொன்னாலும் அதை வந்து 3 வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவு இதோட நமக்கு சார்பு எழுத்து முடிஞ்சது. அடுத்து என்னன்னா ஆயுதம். அப்ப ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உயிரெழுத்து பார்த்தோம், மெய் எழுத்து பார்த்தோம்,
அடுத்து உயிர்மை எழுத்து பார்த்தோம். இப்ப ஆயுத எழுத்து பார்த்தோம். 247 எழுத்து முடிஞ்சிடும் நமக்கு. அப்ப இந்த ஆயுத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 3 புள்ளி அப்படின்னு போட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்துக்கு வேற என்ன பேர்ல இருக்கு அப்படின்னா முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனி நிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். சோ கண்டிப்பா இது கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படி சொன்னோம், இப்ப வந்து முதல் எழுத்துனா என்னென்ன இருக்கு, உயிர் எழுத்து, மெய் எழுத்து, எத்தனை எழுத்து அப்படின்னா 12 + 18 30 கேள்வியா வரும். அடுத்து சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும் கேள்வியா வரும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்து 216 கேள்வியா வரும். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது முப்பாறு புள்ளி, தனி நிலை, அக்கேனம், அக்கேனம் என்று அழைக்கப்படக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா அது ஆயுத எழுத்து அப்படின்னு பார்க்கணும். சோ நுட்பமான ஒலிப்பு முறை உடையது அக் அப்படின்னு பார்க்கணும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஆயுத எழுத்து எங்க வரும் அப்படின்னா சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படின்னு பார்க்கணும். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட். இது நமக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். அடுத்து இது என்னன்னா தனித்து இயங்காது அப்படின்னு பார்க்கணும். இது என்ன பண்ணாதுன்னா தனித்து இயங்கவே இயங்காது அப்படின்னு பார்க்கணும். அதுவும் ஆயுத எழுத்துக்கு தொடர்புடையது. முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும். அப்ப ஆயுத எழுத்து சார்பு எழுத்தான்னு கேட்டா கண்டிப்பா நம்ம உயிர்மை எழுத்து பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது வகையை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆயுத எழுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட். சோ அப்ப ஆயுத எழுத்து என்னது, சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப சார்பு எழுத்தா இருக்கும், தனித்து இயங்காது, அதே மாதிரி தனக்கு முன் ஒரு குறிலையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கும் அக்கேனம் என்று அழைக்கப்படக்கூடிய எழுத்து எது அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு வந்து இது வந்து எந்த எழுத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஆயுத எழுத்துக்கு உரியது எல்லாம் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் அப்படின்னா வந்து முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. கரெக்ட். வந்து அடுத்து தனக்கு முன்னாடி குறில் எழுத்தியும் தனக்கு பின் வந்து வல்லின உயிர்மை எழுத்தியும் பெற்றிருக்கும். கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதுவும் கரெக்ட். தனித்து இயங்காது. அதுவும் கரெக்ட். இது சார்பு எழுத்துக்கள் வகைகள் ஒன்று. அதுவும் கரெக்ட். இதெல்லாம் யாருக்கு இந்த இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆயுத எழுத்து அப்படின்னு பாக்குறோம். சோ நமக்கு அது இம்பார்ட்டன்ட். அடுத்து அளபெடை அப்படின்னு பார்க்கும்போது அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல். அது அளபெடை வந்து அளபெடுத்து ஒழிக்கிறது. அளபெடுக்கிறது அப்படின்னா நீண்டு ஒழிக்கிறது. இது எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா செயல்ல பயன்படுத்துவாங்க. அது ஓசை நயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலா அந்த வார்த்தைக்கு வந்து சிறப்பு சேர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அளபெடுத்து ஒழிக்கிறது. அப்ப பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசும். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல். அப்ப எதுக்காக அப்படின்னா ஒண்ணு உணர்வு வந்து உணர்வுபூர்வமா சொல்லணும் அந்த வார்த்தையை அப்படின்னும் போது அளபெடுக்கிறது. அப்புறம் ஓசைக்கு, அப்ப ஓசை அப்படின்னும் போது வந்து பாடல் பாடுவதற்கு, செயல் வந்து பாடுவதற்கு வந்து நல்ல இனிமையா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அளபெடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப எடுத்துக்காட்டு அம்மா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருச்சு அந்த வார்த்தை. ஆனா அம்மா அப்படின்னும் போது வந்து உணர்ச்சி பூர்வமா சொல்றோம். அம்மா அப்படின்னு சொல்லும் போது உணர்ச்சி பூர்வமா வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு. தம்பி அப்படின்னு சொன்னா முடிஞ்சிடும். தம்பி அப்படின்னும் போது அது உணர்ச்சி வந்து. அப்ப இந்த ரெண்டு இடத்துல நம்ம என்னன்னா உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கூடுதலா ஒரு எழுத்தை போட்டு நம்ம என்ன பண்ணோம் அளபெடுக்கிறோம். இப்ப அம்மா அப்படின்னும் போது வந்து என்ன அளபெடுத்திருக்கேன், அங்க ஆ அளபெடுத்திருக்கு. வந்து தம்பி அப்படின்னும் போது என்னது அங்க ஈ அளபெடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்படி அளபெடுத்து ஒழிக்கிறதா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அளபடை அப்படின்னு பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வகைகள்ல ஒன்று, சார்பு எழுத்து வகைகள்ல ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சோ உயிர்மை ஆயுதம் வந்து அந்த அளபடை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்படை ஒற்றலப்படை அப்படின்னு பார்க்கிறோம். சோ உயிரிழப்படை ஒற்றலப்படைன்னு சொல்லி மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது என்னது சார்பு எழுத்துக்கள்ல 10 வகைகள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுலதான் என்னது அளபடை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது 3 4 நமக்கு வருது அப்படின்னு பார்க்கிறோம். சோ சிம்பிள் தான். ஏதோ பார்க்கும்போது சார்பு எழுத்து 10 அது என்னன்னே புரியல அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும், ரொம்ப சுலபமா இருக்கும். கேள்வி கேட்கும் போது அழகா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சோ அப்ப உயிர்மைனா என்ன இந்த நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆயுதம்னா என்ன தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து உயிரிழப்படை ஒற்றலப்படை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது அளபடைன்னு பொதுவா சொல்லுவோம். சோ அப்ப உயிரிழப்படை அப்படின்னா செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள், நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெட்டெழுத்து என்னன்னா இப்ப நெடில் எழுத்து உயிர் எழுத்து என்னன்னா ஆ அப்படின்னு, அதுக்கு இனமான குறில் எழுத்து என்ன சொல்லலாம் ஆ, அவ்வளவுதான் வந்து. அப்ப ஈ அப்படின்னும் போது அதுக்கு இனமான குறில் எழுத்து ஈ, அவ்வளவு. சோ அதுதான் அங்க சொல்றோம் வந்து. சோ அப்ப இங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நினைவு வச்சுக்கிறது அப்படின்னா கொஞ்சம் டஃபா இருக்கு, நம்ம எதை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள். அப்ப தத்தம் அளவில் வந்து நீண்டு ஒழிக்கும் போது நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அந்த வார்த்தை தான் முக்கியம். அதான் வந்து உயிரிழப்படை. சோ அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு உயிரிழப்படை எனப்படும் வந்து. அப்ப நெட்டெழுத்துக்களின் பின்னால் வந்து என்ன ஆகுதுன்னா குற்றெழுத்துக்கள் வருது.
சோ அப்ப இங்க சொல்லும் போது என்னன்னா முதல் இடை இறுதி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப முதலிலும் இடையிலும் இறுதியிலும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து வந்து சோ அப்ப நெட்டெழுத்துக்கள் என்னமான குற்றெழுத்துக்கள் அப்படின்னா உயிர் நெட்டெழுத்துக்கள் வந்து சோ அப்ப இங்க என்ன சொன்னா உயிர் நெட்டெழுத்து. அதனாலதான் என்ன இது வந்து உயிரிழப்படை அப்படின்னு பாக்குறோம். அப்போ உயிர் நெட்டெழுத்துக்கள் முதல் இடை இறுதி 3 இடத்துலயும் வரும். அப்படி வரும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவற்றுக்கு என்னமான குற்றெழுத்தும் வருது அப்படின்னு பாக்குறோம். அப்படி வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்படை. அப்ப உயிரிழப்படை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அடுத்து இப்ப சார்பு எழுத்துக்கள் வகையில என்னன்னா ஒன்றுதான் அது உயிரிழப்படை. அந்த உயிரிழப்படை வந்து பாத்தீங்கன்னா அளபடையில 2 வகையில வந்து உயிரிழப்படை ஒற்றளப்படை. அந்த உயிரிழப்படையில வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தம் 3 வகைப்படும். இது என்ன பண்ணுவோம்னா டைரக்டா இங்க போய் கேள்வி கேட்டுறோம். சார்பு எழுத்துக்கள் வகைகள் ஒன்றான்னு கேட்காம என்ன பண்ணணும்னா அந்த உயிரிழப்படை அப்படின்னும் போது அந்த உயிரிழப்படையில இருக்கக்கூடிய என்னது செயலிசை அளபடைனா என்ன, இன்னிசை அளபடைனா என்ன, சொல்லிசை அளபடைனா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறது வாய்ப்பு. அப்ப இது எங்க இருக்கு? அது வந்து உயிரிழப்படையில இருக்கு. உயிரிழப்படை எங்க இருக்கு அப்படின்னா சார்பு எழுத்து இருக்கு. சார்பு எழுத்துனா 10 வகைப்படும் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்படியே அந்த லிங்க் இங்க தான் வருது. அப்ப செயலிசை அளபடை அப்படின்னா செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பதை வந்து பாத்தீங்கன்னா செயலிசை அளபடை எனப்படும். அப்ப செயல்ல ஓசை குறையுது. ஓசை குறையும் போது ஓசையை கூட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு வந்து யார் அப்படின்னா புலவர். அப்ப புலவர் வந்து ஓசையை கூட்டுறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கிறார். அப்ப நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும் போது என்னன்னா ஓ அப்படின்றது நெட்டெழுத்து. அப்ப ஓ ஓதல் அப்படின்னு அப்ப ஓதல் சொல்லலாம். ஆனா என்ன சொல்றாரு? ஓ ஓதல் வேண்டும் அப்படின்றார் வந்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உராருக்கு குறுநோய் உராருக்கு அப்ப உரா ரா அப்படின்னும் போது என்னன்னா ஆ அப்படின்னு இருக்கு. அதுக்கு பக்கத்துல என்ன சொல்றான்னா ஒரு குறில் எழுத்து வந்து அளபெடுக்குது. அப்ப நெட்டெழுத்திற்கு அது குறில் எழுத்து. நல்ல படா பறை படா பறைன்னு சொல்லலாம். ஆனா படா பறை அப்படின்றாரு. அப்ப இங்க ஆக்கு அப்புறம் ஆ வருது. அப்ப அளபெடுக்கிறது. அப்ப செயல்ல ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கு என்னமான ஒரு குற்றெழுத்து அங்க இடத்த வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றோம்னா செயலிசை அளபடின்னு. அப்ப இதை வந்து இசை நிறை அளபடை என்று சொல்வார் வந்து. இதை கேள்வியை கேட்டுறோம் வந்து எதை வந்து இசை நிறை அளபடைன்னு சொல்றோம் கேட்டா செயலிசை அளபடை. அப்ப செயலிசை அளபடை என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நெட்டெழுத்துக்கு என்னமான குற்றெழுத்து வரும். அப்ப ஓசை குறையிற இடத்துல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு வந்து. செயலிசை அளபடை பெரும்பாலும் ஈரசை சீராக வரும். அப்ப ஈரசை சீராக அப்படின்னும் போது 2 சீரா தான் வரும். இப்ப ஓ உதல் வேண்டும் உரார் குறுநோய் நல்ல படாப்பறை வந்து அப்ப இங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உரார் குறுநோய் அப்படின்னு. அப்ப பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஈரசையா வந்து இருக்கு. அதே நேரத்துல மொழி முதல் அப்படின்னு பாக்குறோம் வந்து மொழி இடை அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்புறம் மொழி இறுதி அப்படின்னு பாக்குறோம். அப்ப மொழி முதல் இடை இறுதி 3 இடத்துலயும் வருது. எதுனா செயலிசை அளபடை. ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கு என்னமான குற்றெழுத்து வருது. இதுக்கு வேறொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இசை நிறை அளபடை. நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். என்ன கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னா இன்னிசை அளபடை இசை நிறை அளபடை கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப நம்ம திருப்புதல் மூலியமா தான் என்ன பண்ண முடியும்? ஓஹோ இது வந்து இன்னிசை அளபடை கிடையாது, இது இசை நிறை அளபடை. அப்ப இசை நிறை அளபடைனா செயலிசை அளபடை அப்படின்னு நம்ம நினைவுல வச்சுக்கலாம் வந்து. அடுத்து இன்னிசை அளபடை வந்து எது? நம்ம உயிரளபடையில மொத்தம் 3 பாக்குறோம். அதுல ஒண்ணு செயலிசை அளபடை, ரெண்டாவது வந்து இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னு செயல் ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பதை நம்ம என்ன சொல்றோம்னா இன்னிசை அளபடை ஆகும். அப்ப குறில் நெடிலாகி அளபெடுக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அந்த இன்னிசை அளபடையில் குறில் நெடிலாகி அளபெடுக்கும் போது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றங்கே வந்து எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு பாக்கணும். அப்ப இங்க வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா கெடுப்பதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கெடுப்பதும் சொல்லலாம். அது கெடுப்பதும் அப்படின்னு சொல்லும் போது தூ அப்படின்னும் போது அங்க என்னது ஊ அப்படின்னு வருது. அப்ப அந்த ஊ அப்படின்றது நெடில் எழுத்து. அதுக்கு என்னமான குற்றெழுத்து ஊ. அப்ப ஊ அப்படின்னு வருது இல்ல. அதுதான் சொல்றோம். அப்ப இன்னிசை அளபடை அப்படின்னும் போது செயலில் ஓசை குறையாத இடத்திலும் வந்து இனிய ஓசைக்காக என்ன பண்ண குறில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை. அப்ப குறில் என்னது? நெடிலாகி அளபெடுக்குது அப்படின்னு பாக்குறோம். அதுதான் என்ன குறில் நெடிலாகி அளபெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா இந்த வார்த்தை கொடுத்தாங்கன்னா அது வந்து இன்னிசை அளபடை. அதுவும் எங்க அப்படின்னா செயலில் அப்படின்னு பாக்குறோம். அப்ப கெடுப்பதும் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க குறில் என்னது? நெடிலாகி வந்து கெடுப்பதும் அப்படின்றதான் வரணும் வந்து. என்ன வரணும்? கெடுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்ப தூ அப்படின்னா என்னது? அங்க ஊ தான் வரணும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தூ அப்படின்னு போகும்போது என்னன்னா இந்த தூ அப்படின்னு ஊ இங்க வருது. அப்ப தூவா மாறும் போது என்னன்னா ஊவா மாறுது. அப்புறம் அதுக்கு என்னமான ஒரு குறில் வருது அப்படின்னு பாக்குறோம். அப்ப கெடுப்பதும் அப்படின்னு தான் வரணும். அது கெடுப்பதும் அப்படின்னு மாத்தும் போது வந்து குறில் நெடிலா மாத்திடுறோம். அந்த நெடிலுக்கு என்னமான ஒரு குற்றெழுத்தை போட்டுறோம். அப்படி போட்டு சொன்னோம்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இன்னிசை அளபடை அப்படின்னு. அடுத்து சொல்லிசை அளபடை அப்படின்னா செயலில் ஓசை குறையாத இடத்திலும் ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தருமாறு வந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை பார்க்கிறோம். அப்ப செயலில் ஓசை குறையாத இடத்துல ஓசை குறையாத இடம் வந்து உணரசை அப்படின்னு பாக்குறோம். அங்க என்ன பண்றோம்? ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தருமாறு. வினையச்ச பொருள் தருமாறு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து சொல் அந்த இடத்துல வந்து ஒரு எழுத்து வந்து போறோம். அப்படி போடுறதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அங்க வந்து சொல்லிசை அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா உரநசை அப்படின்னு முடிஞ்சிருது. அந்த உரநசை வந்து அப்ப நம்ம ஓசை குறையல உரநசை அப்படின்னு இருக்கு. அது வரணசைன்னு இருக்கு. நசைனா விருப்பம் விரும்பி அப்படின்னு பொருள் தரக்கூடியது. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பொருள் தருது நசை என அளபெடுத்து இவ்வாறு அளபெடுப்பது அப்படின்னா அந்த விருப்பம் அப்படின்றத விரும்பி அப்படின்னு மாத்தணும். அப்ப விருப்பம் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா
பெயர்ச்சொல்லா இருக்கு. அது வினையச்ச பொருள் தருமாறு. அப்ப ஒரு பெயர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா நசை அப்படின்றது பெயர்ச்சொல், அது வினையச்ச பொருள் தருமாறி மாத்திட்டோம் அப்படின்னா வினையச்ச பொருள் அப்படின்னும் போது என்ன போடுறோம், அந்த விருப்பத்தை விரும்பியா வந்து மாத்துறோம். அப்ப வினையச்சமா மாத்துறோம் அப்படின்னு பாக்குறோம். இப்ப பெயர்ச்சொல் அப்படின்னு பாக்கலாம், வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வகைகள் பின்னாடி வந்து பார்க்க போறோம். அங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியதான் போகுது திருப்பி அகைன். சோ அப்ப பெயர்ச்சொல் வினைச்சொல்லா வந்து மாறதுக்கு வினைச்சொல்லா கொஞ்சம் முடியறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன போடுறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈ போடுறோம். அப்ப இங்க பார்க்கும்போது மேல பார்த்தா அந்த ரெண்டு ரூலும் இங்க வரல. வந்து செயலு செயலப்படையில் இன்னும் செயலப்படையில் நம்ம என்ன சொன்னோம், செயலு செயலப்படினா என்ன பண்ணோம், நெட்டெழுத்துக்கு என்னமான குற்றெழுத்து வரும். அதே குற்றெழுத்தை குறியில வந்து நம்ம நெடிலாக்கி அதுக்கு என்னமான ஒரு குற்றெழுத்தை போட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது இன்னி செயலப்படை. அதே வந்து சொல்லி செயலப்படை அப்படின்னும் போது என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பெயர்ச்சொல் வந்து வினையச்ச பொருள் தருமாறு அளவெடுப்பது அப்படின்னு பார்க்கிறோம். அதான் சொல்லி செயலப்படை. அப்ப உரணசெய் வரணசெய் அந்த இதை நம்ம இதுவே நமக்கு தேர்வுல அப்படியே கேட்டுருவாங்க, வார்த்தை கூட மாத்த மாட்டாங்க. இந்த எடுத்துக்காட்டை நம்ம அப்படியே பயன்படுத்திட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஒற்றலைப்படை வந்து உயிரிழப்படை முடிஞ்சிருச்சு. மொத்தம் 3 வகைப்படும். ஒற்றலைப்படை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா செயல் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான வந்து என்னென்ன வரும் அப்படின்னா இங்கு, இஞ்சு, இன்னு, 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 இம்மு, இன்னு, இவ்வு, ஈ, இல்லு, இல்லு ஆகிய 10 வரும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா 10 எழுத்துக்கள். அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றலைப்படை. அப்ப ஒற்றலைப்படையில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். நினைவுல வச்சுன்னா ஞஞன நம்மன அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அதே மாதிரி நம்ம எரல வளல அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன எழுத்து வரல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஞஞன நம்மன எரல வளல அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா கசட தப்பற அப்படின்னு நம்ம சொல்லும் போது வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். மேல புள்ளி வச்சிடணும். சோ அந்த 6 இல்ல வந்து அப்ப வல்லினம் இல்ல. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா வந்து மெல்லினமும் இடையினமும் இருக்கு. மெல்லின இடையினத்துல 2 எழுத்து வரல. அந்த 2 எழுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எழுத்துல ஒண்ணு வந்து இரு, இது வரல. வந்து இன்னொரு எழுத்து என்ன அப்படின்னா இல்லு, சோ அதுவும் வரல. வந்து அப்ப இரு வரல, இல்லு வரல அப்படின்னு பாக்குறோம். மீதி இருக்கக்கூடிய 10 எழுத்து வந்துருச்சு. வந்து அப்ப மெல்லினம் இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது 12 எழுத்து. 12 எழுத்து வராத எழுத்து 2 எழுத்து நான் எழுதிட்டேன், மீதி எல்லாமே வரும் அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? இது ஒன்றும் கஷ்டம் இல்ல. வந்து நம்ம எரல வளல அப்படின்னும் போது அந்த சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரா வரல, லா தமிழ்ல வரக்கூடிய லா வரல. சோ அப்ப என்ன வரல அப்படின்னா இந்த 2 எழுத்து வரல அப்படின்னு. அப்ப ஒற்றலைப்படை மொழிக்கு முதலில் வந்து என்ன பண்ணா வராது அப்படின்னு பார்க்கிறோம். மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வரும். அப்ப ஒற்றலைப்படை வந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா வந்து மொழிக்கு முதல்லையும் மொழியோட முதலில் வந்து பாத்தீங்கன்னா வராது, ஆனா இடையிலும் இறுதியிலும் வரும் அப்படின்னு பாக்குறோம். அந்த அடிப்படையில வந்து அது வேறுபடுது அப்படின்னு பாக்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்படை அப்படின்னு செயலு செயலப்படைன்னு பார்க்கும்போது மொழி முதல், மொழி இடை, மொழி இறுதி அப்படின்னு பாக்குறோம். 3 இடத்துலயும் வரும்னு பார்த்தோம். ஆனா இங்க ஒற்றலைப்படை என்ன பண்ணாது, முதல்ல வராது. சரி, மொழி ஒற்றலைப்படை வந்து மொழிக்கு முதலில் வராது, அதே மொழிக்கு இடையிலும் வந்து இறுதியிலும் வரும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப சொல்லும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்தா வருமா அப்படின்னா வரவே வராது. காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன எழுத்தா இருக்கு அப்படின்னா வந்து மெல்லினம் அண்டு இடையினம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப மொழிக்கு வந்து பாத்தீங்கன்னா இடையில தான் இது வந்து அளவெடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப சரி மொழிக்கு இடையிலும் மொழியோட இறுதியிலும் அளவெடுக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப எங்கும் கிரைவன் வந்து எங்கு கிளங்கிய அப்ப இந்த வார்த்தையை பார்க்கும்போது நம்ம வந்து ஞஞன நமன அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அதுல வரக்கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கு அப்படின்றது வந்திருக்கு. வந்து சோ அப்ப 2 வாட்டி அளவெடுத்திருக்கு. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா அது வந்து ஒற்றலைப்படை அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி அக்கு அப்படின்றது நம்ம இப்பதான் பார்த்தோம். அக்கு அப்படின்றது 10 + 1 11 ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப ஒற்றலைப்படை அப்படின்னா 10 + 1 11. அந்த 2 எழுத்து என்ன அப்படின்னா இரு, இல்லு வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சோ அப்ப அக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அளவெடுத்தது அப்படின்னா அது என்ன சொல்லும் ஒற்றலைப்படை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஒற்றலைப்படைக்கு எடுத்துக்காட்டு என்ன கேட்பாங்க, வந்து கேட்டாங்க அப்படின்னா அப்ப அக்கு இருக்கக்கூடிய எழுத்து வந்து கொடுத்திருக்காங்க, 2 வாட்டி அக்கு வந்து இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது வந்து ஒற்றலைப்படை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதற்கு அடுத்து என்ன பார்க்கணும், குற்றியல் உக்கரம். குற்றியல் உக்கரம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பார்க்கும்போது 3 சொற்கள் என்ன வரும், கு என்னும் எழுத்து உச்சரிப்பதில் வேறுபாடு இருக்கு. இப்ப குழந்தை குழந்தை கு, வகுப்பு கு வந்து பாக்கு அப்படின்னு கு வந்து. சோ அப்ப இந்த இடத்துல வந்து இங்க வரக்கூடிய கூக்கும் இந்த கூக்கும் உச்சரிப்பதுல வேறுபாடு இருக்கு. அப்ப அவ்வெழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கிறது, சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே குறைந்து ஒலிக்கிறது. அப்ப குற்றியல் உகரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம்னா குறுகி ஒலிக்கிறது. அப்ப குற்றியல் உகரத்தை பொறுத்தவரை நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா குசுடு துப்புரு ஞாபகம் வச்சோம். இந்த 6 வல்லின உகரங்களும் என்ன பண்ணணும்னா சொல்லின் இறுதியில் வரும்போது என்ன பண்ணணும்னா தனக்குரிய ஒரு மாத்திரைக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு மாத்திரை அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிரெழுத்து வச்சு சொல்லுவோம். இப்ப கூல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ தான் இருக்கும், அதான் கூ. அதே கூ அப்படின்னும் போது தான் இக்கு கூட்டல் ஊன்னு இருக்கும். ஊன்னு இருந்தா அது வந்து நெடில். ஆனா இங்க வெறும் குறியில குறிக்க கூ, கூனா என்னது குறியில எழுத்து தான். காரணம் அங்க ஊ இருக்கு. சு அப்படின்னும் போது அங்கேயும் ஊதா இருக்கு. டு அப்படின்னும் அங்கேயும் ஊதா இருக்கு. து ஊதா இருக்கு. இறுதியில பூ இறுதியில ஊதா முடியும். ரூ அங்கேயும் இறுதியில ஊதா முடியும்.
இப்ப நீங்க பிரிச்சு எழுதுனீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். வந்து சூவை பிரிச்சு எழுதுனா இச்சு கூட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஊ அப்படின்னு எழுதுற மாதிரி இருக்கும். வந்து இப்ப ரூ எழுதுனீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இரு கூட்டல் ஊன்னு எழுதுற மாதிரி. அப்ப ஆகும்போது எல்லா இடத்துலயும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஊ தான் கிடைக்குது இறுதியில. அது வந்து என்னது ஊ அப்படின்னு வருது. அப்ப ஊ அப்படின்னும் போது ஒரு மாத்திரைன்னு நம்ம சொல்லணும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இது சொல்லின் இறுதியில வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். அப்ப அந்த குசுடு துப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நமக்கு கேள்வியில திருப்பி திருப்பி கேட்கறாங்க. இது ஞாபகம் வச்சுட்டா போதும் முதல் பாயிண்ட். அடுத்து இது என்ன பண்ணும் அரை மாத்திரை அளவா ஒதுக்கும் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் அப்படியும். அப்ப குற்றியல் உகரம் குறைந்து ஒலிக்கக்கூடியது. அப்ப குறுமை கூட்டல் இயல் கூட்ட உகரம் அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நமக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டுருவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். குற்றியல் உகரம் பிரித்தெழுதுக கேட்போம். வந்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பார்க்கணும். எல்லாம் சேர்த்தெழுதுக கேட்போம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னா குற்றியல் உகரம் அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து இப்ப காசு எஃகு பயறு பாட்டு பந்து சால்பு. இப்ப குசுடு துப்புன்னு சொல்லியாச்சு. கூ இருக்கு சூ இருக்கு டூ இருக்கு தூ இருக்கு பூ இருக்கு ரூ இருக்கு. அப்ப இந்த வார்த்தை வந்துச்சுனாவே இறுதியில வந்துச்சுன்னா அந்த வார்த்தை வந்து என்ன அப்படின்னா அந்த எழுத்து இறுதியில வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா குற்றியல் உகரம் சொல்லணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்து குற்றியல் உகரத்தின் வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி மூன்றாவது பிரிக்கணும். அப்ப நெடில் தொடர் அப்படின்னும் போது தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம் தான் என்ன சொன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். அப்ப தனி நெடில் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நெடில் என்னது பா அப்படின்னா நெடில், மா நெடில், பா நெடில், கா நெடில், ஆ நெடில். அப்ப அந்த நெடில தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. குற்றியல் உகரம் உங்களுக்கு தெரியும் குசுடு துப்புரு வார்த்தை ஞாபகத்தில் இருக்க போகுது. அப்ப குசுடு துப்புரு கடைசியில வரப்போகுது. அதுல ஏதாவது ஒரு எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் எழுத்து வந்திருக்கா வந்திருக்கு. அதே மாதிரி குற்றியல் உகரத்துக்கான எழுத்து வந்து கூ இருக்கா இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க எல்லாத்துலயும் வந்து குசுடு துப்புரு அப்படின்னு இருக்கா. அப்ப வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம். அப்ப ஆயுத தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வந்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆயுத எழுத்துன்னு அது அக்கு. அந்த அதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம் என்ன கு சு டு து பு ரு. அந்த 6 எழுத்து வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. அப்ப வந்திருக்கா கூ வந்திருக்கு தூ வந்திருக்கு. அவ்வளவுதான். இது என்ன சொல்லலாம் ஆயுத தொடர்பு. பார்க்கும் போது ஏதோ பயங்கரமா இருக்கு நமக்கு இலக்கணம் தெரியாது கஷ்டம் அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. வார்த்தையை வச்சு முடிவு. ஆயுதம்னா ஆயுத எழுத்து இருக்கு. குற்றியல் உகரம்னா 6 எழுத்து தான் இருக்கு. அந்த 6 எழுத்துல ஒரு எழுத்து வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட் வந்து. சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஆயுத தொடர் குற்றியல் உகரம். அண்ட் உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரக்கூடியது அப்படிமா. அப்ப தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கு உயிர் தொடர் குற்றியல் உகரம். அப்ப தனி நெடில் இருக்க கூடாது. அதே மாதிரி உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரணும். அப்ப உயிர்மை எழுத்து என்னவா இருக்கு இங்க பாருங்க வந்து அரசு அப்படின்னு பாக்குறோம். சூ வந்து என்ன தெரியும் நமக்கு தெரியும் குற்றியல் உகரம் தெரியும். இந்த ரா அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தனி நெடிலா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அல்லாத உயிர்மை எழுத்து ரா என்னது இரு குட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்துருச்சு வந்து. அதே மாதிரி கயிறு அப்படின்னா ஈ அப்படின்னு வந்து அப்ப ஈ குட்டல் ஈ அப்படின்னு வரும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இது தனி நெடிலும் இல்ல ஒண்ணு. அதே மாதிரி உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரணும். அப்ப தனி நெடில் இருக்க கூடாதுன்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரும். உயிர்மை எழுத்து இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்ந்துதான் நமக்கு ரா வரும். அப்ப இர் குட்டல் ஆ இது ஈ குட்டல் ஈ வந்து அப்படி வந்துச்சு. அடுத்து என்னது குற்றியல் உகர எழுத்தா இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா உயிர் தொடர் குற்றியல் உகரம். அப்ப வார்த்தையை வச்சே சொல்லலாம் ஃப்ரெண்ட் வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம் தனி நெடில் இருக்கக்கூடாது உயிர்மை இருக்கணும் குற்றியல் உகரம் குசுடு துப்புரு வரணும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து வன் தொடர் குற்றியல் உகரம். வன் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா வலின எழுத்துக்கள் அப்படின்னா ஏற்கனவே சொன்னதான் கசட தப்பற மொத்தம் 6 எழுத்துக்கள் மேல புள்ளி வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பொறுத்தவரை எப்படி ரீகால் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும் முக்கியம். வந்து கிராமர் அப்படியே உச்சரிக்கணும் தான் இல்ல நான் சொல்லல. ஆனா இப்ப வந்து இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடும். அப்ப கசட தப்பற டக்குன்னு சொல்லிடலாம். சொல்லிட்டு மேல என்ன பண்ணலாம் புள்ளியை போட்டீங்கன்னா முடிஞ்சு. அப்ப கசட தப்பற மேல புள்ளி வச்சிட்டீங்கன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படின்னு சொன்னா வல்லின மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் வன் தொடர். அப்ப வன்னா வல்லினம் வல்லினம் இருக்கு பின்னாடி என்னப்பா இருக்கு குற்றியல் உகரம் இருக்கு குசுடு துப்பு இருக்கு அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இக்கு என்னது வல்லினமா இச்சு வல்லினம் இட்டு வல்லினம் இத்து வல்லினம் இப்பு வல்லினம் இடு வல்லினம். அப்ப இதை தொடர்ந்து வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குசுடு துப்புல இருக்கக்கூடிய 6 எழுத்து வருதா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கூ இருக்கு சூ இருக்கு டூ இருக்கு தூ இருக்கு பூ இருக்கு ரூ இருக்கு. அப்ப இருந்தது அப்படின்னா என்ன சொன்னா வன்னா வல்லினம் வல்லினம் வந்துருச்சுப்பா. அடுத்து என்னது வன் தொடர் அந்த தொடர்ல குற்றியல் உகரம் இருக்கு குற்றியல் உகரம் வந்துருச்சு. அப்ப வன் தொடர் குற்றியல் உகரம் முடிஞ்சிச்சு. அடுத்து மென் தொடர் குற்றியல் உகரம் என்ன ஞஞன நம்மன ஞஞன நம்மன மேல என்ன பண்ண போறோம் புள்ளி வச்சிருங்க. சொல்லும் போது இதுதான் ஈஸியா இருக்கு. இல்ல நான் இப்படிதான் சொல்லணும் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம எக்ஸாம் ஹால்ல ரீகால் பண்றது கஷ்டமா இருக்கும். மேல புள்ளியை மறந்துட்டு ஞஞன நம்மன அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மேல புள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணிடலாம் வந்து அதுதான் வந்து என்ன சொல்லலாம் வந்து மென் தொடர் வந்து மெல்லினம் அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப வன் தொடர் மென் தொடர் அப்படின்னு பாக்குறோம். இடையினம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல வர்றது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா எரள வளல வந்து
சோ அப்ப வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப வல்லினம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா கசட தப்பற அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே வந்து மெல்லினம் அப்படின்னும் போது ஞஞன நம்ம மூக்குல சொல்ற மாதிரி இருக்கும். அதே இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது எரள வளல அப்படின்றோம். அப்ப எரள வளல இடையினம். சோ அப்ப இங்க ஞஞன நமன அப்படின்னும் போது மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியது அப்படின்னா நம்ம மென் தொடர் கூட்டி இலக்கணம். அப்ப இங்க என்ன இருக்குன்னா இங்கு இருக்கு, இஞ்சு இருக்கு, இன்னு இருக்கு, இந்து இருக்கு, இம் இருக்கு, இன்னு இருக்கு. வந்து அதை தொடர்ந்து குசுடு துப்புரு வந்திருக்கா வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொன்னா மென் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு பாக்குறோம். மென்னுனா மெல்லினம் நமக்கு தெரியும் 6 அது இருக்கா பாக்குறோம். அடுத்து என்னது குட்டில் உகரம் இருக்கா 6 எழுத்துல ஏதாவது ஒன்று இருக்கு. அப்ப அது மென் தொடர் குட்டில் உகரம். ஆனா இறுதியா வந்து பாத்தீங்கன்னா குட்டில் உகரத்துல இடைத்தொடர் சரி 6வது வகையா இருக்கு இடைத்தொடர் குட்டில் உகரம். அப்ப இடைத்தொடர் அப்படின்னா எரள வளல. அப்ப வல்லினம் அப்படின்னும் போது கசட தப்பற வந்து அடுத்து மெல்லினம் ஞஞன நமன. அடுத்து இடையினம் அப்படின்னா எரள வளல. எரள வளனா இ இர் இல் இவ் இல் இல் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இங்கே நமக்கு என்ன வரும் வந்து இங்க வா எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குட்டியில் இருக்கிற சொற்கள் இல்லை வந்து. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இடைத்தொடர் குட்டியிலகத்துல அது மாதிரி இது வானா சரி இவ் எனும் சொல் எழுத்தை தொடர்ந்து வரும் குட்டியில் இருக்கிற சொற்கள் இல்லை. அதே மாதிரி மேலும் சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குட்டியில் இருக்கிற சொற்களும் இல்லை வந்து. அப்ப இப்ப இருக்கிறது அப்படின்னு பாவம் எய்து மார்பு சால்பு மூழ்குன்னு சொல்லிட்டு இவைதான் இருக்கு. ஆக மொத்தம் இடைத்தொடர் அப்படின்னா வந்து இடைத்தொடர்ல இடையினத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அதை தொடர்ந்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு டோட்டல் கிராமரும் நமக்கு தேவையில்லை. எக்ஸாம்ல எப்படி கேட்பான் அதுக்கு என்ன வேணும் அவ்வளவுதான். அப்ப வன் தொடர் மென் தொடர் அண்ட் இடைத்தொடர். அப்ப மூணுத்துல என்னன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்கு. அதோட சேர்ந்து குற்றியில் இருக்கிற எழுத்து இருக்கு இருந்ததுன்னா முடிஞ்சிருச்சு அப்படிமோ. முற்றியல் உகரம் அப்படின்னா தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும் அப்படிமா. வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போது முழுமையாக ஒலிக்கும் வந்து. சோ அப்ப தனிக்குறில் எழுத்து அப்படின்றது அதை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவு வந்து முழுமையாக ஒலிக்கும் வந்து. இப்ப எக்ஸாம்பிள் தனிக்குறில் அப்படின்னு பார்க்கும்போது பூ வந்து தனிக்குறில் சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மாத்திரை அளவு குறையாம ஒலிக்கக்கூடிய வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை வந்து முற்றியல் உகரம். அப்ப நம்ம வழக்கமா சொல்லும் போது வந்து ஓசை குறைஞ்சு ஒலிக்கிறதுனால குட்டியில் உகரம் சொன்னோம். ஆனா முற்றியல் உகரம் அப்படின்னும் போது நமக்கு என்ன வார்த்தை ஞாபகத்துல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னது ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும். யாரு கு சு டு து பு ரு ஓசை குறையவே குறையாது. அது வந்து ஒரு எழுத்துல வந்தா இப்ப வந்து புகு ஓசை குறையல பசு சு அப்படின்னு சொல்றோம். அதே வந்து விடு டு வந்து வரு ரு மாவு ஏழு அப்படின்னோம். சோ அப்ப சொல்லும் போது எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓசை குறையுதா அப்படின்னா இடையில வந்து இறுதியில வந்து பாத்தீங்கன்னா ஓசை குறையவே இல்லை. அப்படி குறையாம வந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்றோம்னா முற்றியல் உகரம். அப்ப ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா முற்றியல் உகரம். அப்ப குற்றியல் உகரம் குறுகி ஒலிக்கணும். முற்றியல் உகரம் முழுசா ஒலிக்கிறது. முழுசா ஒலிச்சதுன்னா ஒரு மாத்திரை, குறுகி ஒலிக்கணும் அரை மாத்திரை அப்படின்னு பாக்குறோம். அப்ப தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன பண்ணோம் கரம் கான் வந்து காரம் கேனம் ஆகிய எழுத்து சாரிகளை பயன்படுத்துறோம். சாரியனா அந்த எழுத்தை சொல்லும் போது அது பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் யாரை குறிப்பிடணும்னா ஆன்ற எழுத்து குறிக்கிறதுக்கு அகரம் வந்து ஈன்ற எழுத்து குறிக்கிறதுக்கு இகரம் ஊன்ற எழுத்து குறிக்க உகரம் கா என்ற எழுத்து குறிக்கும் ககரம் மகரம். அப்ப மகர எழுத்துன்னு என்ன அர்த்தம் மாவை குறிக்குதுன்னு அர்த்தம். அகர எழுத்துன்னு என்ன ஆவை குறிக்குதுன்னு அர்த்தம். சோ அப்ப நெடில் எழுத்துக்களை குறிக்க நம்ம என்ன பண்றோம்னா கான் அப்படின்னு பயன்படுத்துறோம். சோ அப்ப குறில் எழுத்தா இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கரம் பயன்படுத்துறோம். அது நெடில் எழுத்தா இருந்ததுன்னா கான் பயன்படுத்துறோம். அப்ப ஐகான் அவுகான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க நம்ம என்ன பண்ணா காரமும் பயன்படுத்துறோம். இப்ப குறிலா இருந்தாலும் சரி நெடிலா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கு என்ன பண்ணா காரம் அப்படின்னு பொதுவா பயன்படுத்துறோம். இப்ப மகரம் கூட சொல்லலாம். அதே வந்து மகாரம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து நெடில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம ஏற்கனவே கான் பயன்படுத்தணும் சொல்லலாம். அதே மாதிரி ஏகாரம் ஐகாரம் ஔகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரிதான். வந்து ஆயுத எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அக்கேனம் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தும். அப்ப கரம் அப்படின்றது யாருக்கு பயன்படுத்தும் குறிலுக்கு. நெடிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான் அப்படின்னு பயன்படுத்தும். அதே குறில் நெடிலா இருந்தா காரம் பயன்படுத்தும். அதே ஆயுத எழுத்தா இருந்தது அப்படின்னா வந்து கேனம் வந்து பயன்படுத்தும். இதெல்லாம் வந்து நமக்கு டைரக்டா வரலனாலும் இன்டைரக்டா நமக்கு வந்து அந்த கேள்வியை நம்ம வந்து ஆன்சர் பண்ணும் போது நமக்கு வந்து உபயோகமா இருக்கும். இப்ப அதுல இருக்கக்கூடிய சொற்றொடர்ல வந்து பாத்தீங்கன்னா பிழை சொற்களை நீக்கி எழுதுக அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப கரம் அப்படின்றது குறிலுக்கு தான் பயன்படக்கூடிய வார்த்தையா இருக்கு. காரம் தான் வந்து குறில் நெடிலுக்கு வரும் வந்து. சோ அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அகரம் போல அகாரம் அப்படின்னு எழுதலாமா அப்படின்னா தப்பு வந்து. அப்ப இங்க அகரம் தான் வரணும் வந்து. அதே வந்து நம்ம வந்து நெடில் எழுத்து அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து காரம் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் பார்த்தாச்சு. அடுத்து குற்றியல் உகரம் பார்த்தாச்சு. குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் அப்படின்னும் போது வரகு கூட்டல் யாது இந்த சொற்களை சேர்த்து ஒழித்து பார்க்கும்போது என்னதுன்னா வரகு யாதுன்னு வருது. முதலின் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து என்னது கீ என்று ஒலிக்கிறது. அப்ப அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவுக்கு குறுகி ஒலி. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் உகரம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஒரு மாத்திரை அளவுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா குறைஞ்சு ஒரு மாத்திரை வந்து குறைஞ்சு அரை மாத்திரை ஆகிறது மட்டும் இல்லாம அங்க என்னவா மாறுது அப்படின்னா எழுத்தே மாறிடுது.
அப்படி மாறுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா குற்றிய லிகரம் அப்படின்னு. சோ அப்ப இங்க என்ன ஒலிக்குது, என்னவா மாறுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் வந்து குற்றிய லுகரம் அப்படின்னும் போது வந்து அங்க என்ன இருக்குன்னா ஊ இருக்கும், இங்க என்ன இருக்குன்னா ஈ இருக்கும். அவ்வளவு ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அது வந்து ஊ, இது வந்து ஈ. குசுடு துப்புரு, கு சு டு து பு ரு எல்லாமே முடியும் போது என்ன முடியுதுன்னு பாத்தீங்கன்னா எதுல முடியுது, ஊல முடியுது. இங்க என்ன முடியுது அப்படின்னா ஈல முடியுது. அப்ப ஈயா வந்து மாறுது. அப்ப மாறுச்சு அப்படின்னா குறுகி ஒலிக்கு இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். அப்ப குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம் அப்படின்றதே நமக்கு தேர்வுல கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப குற்றிய லிகரம் 2 இடங்களில் மட்டுமே வரும், 2 இடம் தான். அது என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. குற்றிய லிகரம் அப்படின்னும் போது மொத்தம் நம்ம 6 வகைன்னு பார்த்தோம். அந்த 6 வகையை நம்ம எப்படி இப்படிலாம் வரும்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இங்க வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது என்ன நடக்குது அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்களை கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லிகரத்துல குற்றிய எழுத்து உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையே குறையும். அப்ப உகரம் வந்து இகரமா மாறுறது அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட். வந்து மாத்திரை என்னவா மாறினா அரை மாத்திரையா மாறுது, 2வது பாயிண்ட். வந்து இப்ப கொக்கு கூட்டல் யாது அப்படின்னு இருக்கு, இது வந்து கொக்கி யாது வந்து. அப்ப கொக்கு கூட்டல் யாது, கொக்கு கூட்டல் யாது அப்படின்னும் போது அங்க ஒரு மாத்திரையா இருக்கிறதுனா இங்க வந்து அரை மாத்திரையா குறைஞ்சு. அப்ப கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது வந்து நாடு கூட்டல் யாது நாடி யாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாவது வந்து. சோ அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன உகரம் இகரமா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி வந்து மியா என்பது ஒரு அசைச்சொல் வந்து ஓசை நயத்திற்காக வரும்போது இதில் மீயில் வந்து பாத்தீங்கன்னா மீ கூட்டல் மீ கூட்ட இம்மு கூட்டல் லீன்னுவோம் பிரிப்போம். இதில் உள்ள இகரம் குட்டியில் இகரம் ஆகும். இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவு வந்து குறைந்து விழுக்கும். இப்ப கேள் கூட்டல் மியா எப்படி வந்து மாறும் அப்படின்னா கேன் மியா வந்து மாறும் வந்து. அது செல் கூட்டல் மியா வந்து என்னவா மாறும்னா சென்மியா வந்து மாறும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஓசை நயத்திற்காக வர பயன்படுத்துறதா என்னன்னா மியா. அதை வந்து நம்ம வந்து எப்படி மாறுது அப்படின்னா வந்து இங்க நம்ம வந்து ஓசை நயத்துக்காக அசைச்சொல்லா வந்து பயன்படுத்துறோம். இதில் மீயில் வந்து மீ அப்படின்றது வந்து இம்மு கூட லீன் தெரியும் உள்ள இகரம் குற்றியல் இகரம் ஆகும். இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரையில இருந்து குறைந்து ஒலிக்கும். இப்ப கேள் கூட்டல் மியா அப்படின்னு கேன் மியா. அப்ப என்னன்னா ஓசை வந்து குறைஞ்சிருது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கேன்மியா சென்மியான் மாறுது. பிரித்தெழுதிய சேர்த்ததுல நம்ம கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அந்த குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே உள்ளது அப்படின்னு பாக்குறோம். இதுதான் குற்றியல் இகரம். அப்ப குற்றியல் இகரம் அப்படின்னு பயன்படுத்துவது எங்க பயன்படுத்தினா இலக்கியத்தை இப்ப உரைநடை. அப்ப நமக்கு இந்த எடுத்துக்காட்டு தான் முக்கிய ஃப்ரெண்ட். இந்த எடுத்துக்காட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது வந்து நமக்கு தேர்வு நோக்கில இம்பார்ட்டன்ட். இந்த எடுத்துக்காட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரித்தெழுதிய சேர்த்தலுக்கு அடிப்படையில் கேட்டுருவாங்க. ஏன்னா இலக்கியத்துல இருக்கு, இப்ப உரைநடையில இல்ல. அப்ப இலக்கியத்தில் இருக்கிறத நம்ம கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம் அப்படின்னு பாக்குறோம். சோ ஐ அப்படின்னு ஐ கை பை என ஐகார எழுத்து தனித்தோறும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப வையம் சமையல் பறவை என சொற்களில் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒலிக்கும். அப்ப ஐகார குறுக்கம் அப்படின்னும் போது என்னன்னா ஐகார எழுத்து என்ன வரும் அப்படின்னா ஐ கை பை வந்து. ஐ அப்படின்னும் போது முடியும் ஐ அப்படின்னா அந்த எழுத்தே வந்து ஐகாரம் தான் வந்து. கை அப்படின்னும் போது அதுலயும் ஐ இருக்கு, பை அப்படின்னும் போது அதுலயும் ஐ இருக்கு வந்து. ஐ கை பை ஐகார இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து முழுமையாக ஒலிக்கிறது. அதான் ஐகார குறுக்கம் அப்படின்னும். அப்ப 2 மாத்திரையில இருந்து குறைந்து ஒலிச்சிச்சு அப்படின்னா குறுக்கம் அடையுது அப்படின்னு பாக்குறோம். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம். அப்ப ஐகாரம் அப்படின்னும் போது 2 மாத்திரையா இருக்கு. சோ அதுல வந்து என்ன குறுகி ஒலிக்குது, குறுகி ஒலிக்கிறதுனால குறுக்கும் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையில் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அப்படி எவ்வளவு குறையுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்தா 1.5 மாத்திரையும் அதை இடையில இறுதியிலும் வந்துச்சு அப்படின்னா வந்து 1 மாத்திரை அளவா குறைஞ்சிருது அப்படின்னு. சோ முதல்ல வரும்போது வையம் அப்படின்னும் போது 1.5 மாத்திரை ஆயிருது வந்து. அதே கலைஞன் லை அப்படின்னும் போது வந்து 1 மாத்திரையா வந்து மாறியது. அதே வந்து பறவை வந்து இறுதியில வந்து 1 மாத்திரை. அப்ப ஐகார குறுக்கம் அப்படின்னா குறுகி ஒலிக்குது. எப்படி ஒலிக்கும்? அப்ப சொல்லின் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை, அதை இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா அரை மாத்திரை. அப்ப எல்லாமே வந்து குறுகி ஒலிக்கிறது அப்படின்னு தான் இங்க குறுக்கமா வந்து இருக்கு. அவுகார குறுக்கம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என அவுகார எழுத்து தனித்து வரும் வந்து இடங்களில் தனக்கு 2 மாத்திரை. அப்ப நம்ம நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை சொல்லுவோம். அதே மாதிரி இதுவும் அப்படின்றது என்னது நெடில் எழுத்தா தான் இருக்கு. சோ அது வந்து 2 மாத்திரையா இருக்கு. சோ அப்ப ஒவ்வையார் ஒவ்வொல் என சொற்களில் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரையில இருந்து குறைந்து 1.5 மாத்திரையா மாறுது. அப்ப அவுகார குறுக்கம் அப்படின்னும் போது எப்படி குறையுதுன்னா 1.5 குறையுது. அப்படி 1.5 குறையும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு ஒவ்வையார் ஒவ்வால் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப முதல்ல வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. ஆனா ஐகார குறுக்கம் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடை இறுதி இங்க 1.5 இங்க 1 இங்க 1 வந்து இருக்கும் மாத்திரை அளவு வந்து. ஆனா இங்க 1.5 மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும் அப்படின்னா அவுகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இடையிலும் இறுதியிலும் வராது. மகர குறுக்கம் அப்படின்னு எடுக்கும்போது அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது.
அதே வந்து வலம் வந்தான் என்பதில் வந்து மகர மெய் எழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யான தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒழிக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு அரை மாத்திரைன்னு பாக்குறோம். சோ அது கால் மாத்திரையா குறையிறதா நம்ம என்ன சொல்றோம்னா மகர குறுக்கம் அப்படின்னு பாக்குறோம். இப்ப போலும் அப்படின்றது சொல்லை வந்து போன்மம் என்றும் மருளும் என்னும் சொல்லை வந்து மருண்மம் என்றும் செயல் ஓசை சீரமைக்க பயன்படுத்தினர். வந்து இச்சொற்களில் மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை. அப்ப மகர குறுக்கம் எவ்வளவு குறைந்து ஒலிக்கும் அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன். அப்படி கேட்டாங்க அப்படின்னா கால் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன். இவ்வாறு குறைந்து ஒலிக்கிறதா நம்ம சொல்றோம் மகர குறுக்கம். அப்ப நம்ம பாக்குறது எல்லாமே குறைந்து ஒலிக்குது. எப்படி குறைந்து ஒலிக்குது, எந்த அளவு குறைந்து ஒலிக்குது அப்படின்றது தேர்வு நோக்கில இம்பார்ட்டன் அப்படின்னு பாக்குறோம். அந்த இறுதியா வந்து பாத்தீங்கன்னா ஆயுத குறுக்கம். அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. வந்து அப்ப எங்க முழுமையாக ஒலிக்குன்னு கேட்டாங்கன்னா அஃது எஃகுல முழுமையாக ஒலிக்கிறது. அப்ப முழுமையாக ஒலிக்கிறது அப்படின்னு. அதே நிலைமொழியில் வந்து தனிக்குறிலை அடுத்து வரும் லகர லகர மெய்யெழுத்துக்கள் வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும் போது ஆயுதமாக தெரிகிறது. இப்ப முள் குடல் தீது ஏற்கனவே சொன்னதா பிரித்து எழுதுக சேர்த்ததுல இது முக்கியம். முள் குடல் தீது என்னவா மாறுதுன்னா வந்து முக்தி இதா மாறுது. அப்ப லகர லகர மெய்யெழுத்துக்கள் வந்து வரணும். வருமொழியில வந்து பாத்தீங்கன்னா தகரத்தோடு சேரணும். வந்து இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இது பல தடவை நம்ம கேட்டிருக்காங்க, திருப்பி திருப்பி கேட்பாங்க. நிலைமொழி இந்த முதல் மொழியில வந்து என்னது லா லா இருக்கணும். அப்ப லகர லகரம் அப்படின்னா இல்லு இல்லு ஏதாவது ரெண்டு இந்த ரெண்டு இந்த லா அல்லது இந்த லா அந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு லா இருந்தது அப்படின்னா அந்த லா வந்து தீது அப்படின்னு பாக்குறோம். தகரத்தோட சேர்ந்துச்சுன்னா முக்தி இதுவா மாறும். அப்ப இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அப்ப ஆயுத எழுத்து என்ன மாத்திரை, அதுவும் இம்பார்ட்டன்ட். அது என்ன அரை மாத்திரை. எப்படி உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து அரை மாத்திரையோ வந்து சரி மெய் எழுத்துக்கள் எப்படி அரை மாத்திரையோ அதே மாதிரி ஆயுத மெய் எழுத்துக்கள் என்னது இக்கு இச்சு இஞ்சு இட்டு இத்து இருக்குல்ல. அதுதான் வந்து நம்ம உயிர்மெய் எழுத்து சரி மெய் எழுத்துக்கள் பார்க்கிறோம். அந்த மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை தான். அந்த ஆயுத எழுத்து எப்ப வந்து குறைந்து ஒலிக்கிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்கிறது. அப்ப ஆயுத குறுக்கம் அப்படின்னா இங்க என்னவா மாறிடுதுன்னா கால் மாத்திரையா மாறிடுது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப முள் கூட்டல் தீது முட்டிதா மாறிடுது அப்படின்னு பாக்குறோம். இன்றைய நம்ம பொது தமிழ் வகுப்பு வந்து நம்ம இங்க வந்து முடிக்கிறோம் ஃப்ரெண்ட். வந்து